லாஸ்ட் வீக் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணினோம். இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை பற்றி அதில் ஒரு அப்ளிகேஷன் இல்லையா, எஜுகேஷன் கல்விக்கு, அதே மாதிரி ஐசிடி செக்டருக்கு எப்படி, ஐசிடி ஹெல்த் செக்டர் எப்படிக்கு எஃபெக்ட் ஆகுதுன்றதை பார்த்தோம். எல்லாரும் சொல்லுவாங்கடா உன்னால இது முடியாது, இதுல கால வச்சா காலி, இதுல முக்க நுழைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கு நாங்கள் லேர்ன் பண்ணிக்கொள்ள போகிறோம். லாஸ்ட் வீக் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஐசிடி எப்படி ஹெல்த் செக்டருக்கு டயக்னோசிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மெஷின் எல்லாம் டெவலப் ஆகி இருக்குது. பிகாஸ் ஆஃப் ஐசிடி ஐசிடி இருக்கிறனால எம்ஆர்ஐ, ஏஏஜி அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் வந்து புதுசாக வந்திருக்கிறீங்க. பிகாஸ் ஆஃப் ஐசிடி. அந்த பிளட் ப்ரெஷர் லெவல், சுகர் லெவல், கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாத்தையும் எங்களுக்கு டிஜிட்டல் டிவைசஸ் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். எங்களுக்கு வீட்டில் இருந்தாலும் அந்த எக்யூப்மெண்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும் வித்தவுட் கன்சல்டேஷன் இல்லாமல். ஸோ அதுக்கப்புறம் நான் டெலிமெடிசின் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வீடியோன்னு ஷேர் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு பார்த்து காட்டுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ம் ம் அப்படின்னா எக்ஸாம்பிள் நாளில் வந்து ட்ரெஷரி டெலி சர்ஜரி, ரிமோட் சர்ஜரி நோமரி பாருங்க. இப்போ ரிமோட் சர்ஜரியும் நடக்கிற சுச்சுவேஷன் இருக்கிற. ம் ரிமோட் சர்ஜரியால் என்ன வந்து இப்போ பிசிக்கலி வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இல்லை, அவர் வந்து போஸ்டலி அழைக்கிறார். இப்போ எங்கட இலங்கையில் ஒரு பேஷண்ட் நிற்கிறா, பட் அந்த டாக்டரே வேணும். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு அந்த டாக்டரை வந்து என்ன ஒரு டெலி சர்ஜரி, ரிமோட் சர்ஜரி மூலமாக அவர் மூலமாக இங்கிருந்து அதை சகிச்சு கொள்ள போக முடியும். ஸோ அந்த மாதிரி டெக்னிக் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் த டைம். இல்லாட்டி அந்த பேஷண்ட் அங்கேயே கொண்டு போகணுமே. சம்டைம்ஸ் அப்படி கொண்டு போகிற லெவலுக்கு அந்த பேஷண்ட் இல்லாத சுச்சுவேஷனுக்கு நாங்கள் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறோம். Remote surgery is the ability of a doctor to perform surgery on a patient in a consultation with a specialist who is not physically present at the same location but in a far away town or abroad. But by the use of telecommunication technology. நான் வந்து சொன்னேன், அவர் வந்து இங்கே இந்த லொக்கேஷனில் இல்லாட்டியும் அப்ரோடாக இருந்தாலும் எங்களுக்கு வந்து அது ரிமோட்லி சர்ஜரி ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். சர்ஜரினா ஒரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்கு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் தான் மெடிக்கல் டெலிட்ரெயினிங். நார்மலி இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு ரிமோட் சர்ஜரி ஒன்று செய்கிறதுக்கோ இல்லாட்டி அந்த ஆன்லைன் மூலமாக ஒரு வீடியோ சேனலிங் ஒவ்வொரு பேஷண்ட்டை கேர் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு வந்து அந்த டாக்டர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா. டாக்டர்ஸ் மட்டுமில்லை, அது இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் அந்த மாதிரி ஒவ்வொரு மெத்தட் எல்லாம் புதுசாக வந்திக்கிறதுனால, டெக்னாலஜி வந்திக்கிறனால அதுகளுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா. ட்ரைனிங் இல்லாமல் இல்லாட்டி ஒரு அடி புதுசாக ஒரு எக்யூப்மெண்ட் அதில் ரெண்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் எங்களுக்கு அதில் இதாக இல்லவே ஒரு ட்ரைனிங் வந்து தேவை. ஸோ அந்த ட்ரைனிங் ஒன்றும் எங்களுக்கு மெடிக்கல் ட்ரைனிங்னு சொல்லுவோம். அந்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அந்த ஒவ்வொரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற எப்படி அந்த ட்ரைனிங் கொடுத்து தான் அந்த டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ண கொடுப்பாங்க. அந்த ட்ரைனிங் வந்து கொடுக்குற யாரு, அந்த ஒவ்வொரு டெக்னாலஜி ட்ரைனிங் சென்டர் அந்த மாதிரி இருக்குது. அந்த மெஷின் உருவாக்கும் போது ஸோ அந்த சென்டரால தான் வந்து ஒவ்வொரு டெக்னிக் ட்ரைனிங் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுவும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டாக்டர், அதே மாதிரி ஸ்டாஃப், ஸ்பெஷல் கன்சல்டேஷன் இந்த மாதிரி ஒவ்வொரு ரிசோர்ஸஸ் பர்சன்களுக்கு அது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து இருக்கிறையே. அப்போ அதுவும் ஒரு மெடிக்கல் ட்ரைனிங் ஒன்று இருக்கிறது. அது வந்து ஐசிடி
இருக்கிறனால இல்லையா. அது வந்து மெடிக்கல் ட்ரைனிங் ஆன்லைன்ல இருக்கலாம், அதே மாதிரி பிசிக்கலாகவும் இருக்கலாம். எனிவே அது வந்து ஒரு ட்ரைனிங் வந்து கொடுக்கும். Specialist consultation and training can be used to obtain the services of a medical professional at a remote place by the use of telecommunication technologies. In the training, hospital staff, specialist consultations, and training from a resources person in a foreign country or town can be attended using a telecommunication technology in a nearby training center. Hmm? நான் வந்து சொன்ன விஷயங்கள் தான் இதுல இருக்குது. பாருங்க, சி பாருங்க, ஒவ்வொரு கன்சல்டேஷன் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் வந்து பாருங்க ஒவ்வொரு ட்ரைனிங்களுக்கு அட்டெண்ட் ஆகிக்கிறாங்க. அந்த இமேஜோட தான் இங்கே நிற்குது. அடுத்தது, ஸோ இவ்வளோ நேரம் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தது ஐசிடி வந்து என்னோட மெடிக்கல் செக்டருக்கு எப்படி எஃபெக்ட் ஆகுது, எப்படி இம்பார்ட்டன்ஸ் தருது, அந்த அந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணோம். So next I'm moving to ICT agriculture industry. எப்படி agriculture இண்டஸ்ட்ரிக்கு எப்படி ஐசிடி வந்து உதவி செய்யுதுன்றதை பற்றி தான் நான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நார்மலி நாங்கள் நினைப்போம் ஐசிடி வந்து என்னது, ஐசிடி வந்து மெடிக்கல் செக்டர், பேங்கிங் செக்டர், அதே மாதிரி ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட், அதே மாதிரி எஜுகேஷன், அதே மாதிரி மெடிக்கல், அந்த மாதிரி அந்த சைடு மட்டும் தான் நாங்கள் நினைப்போம். பட் அப்படி இல்லை, இது வந்து அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரிக்கும் வந்து ஐசிடி வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்குது. பார்ப்போம் நாங்கள் ஒன் பை ஒன். ஸோ ஏர்லியர் ஸ்டேஜ் பார்ப்போம். அது ஒரு விவசாயம் மாதிரி ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி அது அவங்க வந்து ஆரம்ப காலத்தில் ஐசிடி ஒன்றும் இருக்கல, மொபைல் ஃபோன் இருக்கல, சேட்டலைட் ஒன்றும் வந்திரல, கேபிள்ஸ் ஒன்றும் வந்திரல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அவங்க என்ன பயன்படுத்தியிருந்தாங்க? ஸோ அவங்க அவங்களோட ஒரு சிவிலைசேஷன், ஒரு அவங்களோட ஒரு டெக்னிக் தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட எல்லாமே மேனுவலாக தான் செஞ்சோம். ஒரு மெஷினும் இல்லை, கையால் தான் அந்த டைம்களில் கிராமத்துகளில் இல்லையா விவசாயர் அந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செஞ்சுட்டு போனாங்க. பட் இப்போ பாருங்க, அக்ரிகல்ச்சர் சைடு வரும்போது ஒரு இல்லையா ஒரு மெஷின்ஸ் வந்துருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு எக்யூப்மெண்ட் வந்து இதெல்லாம் என்ன அது எங்களோட ஃபார்மருக்கு வந்து என்ன ஈஸியானு கொடுக்குது. பார்ப்போம். ICT has created new revolution in the field of agriculture. Today, ICT is extensively used in agriculture, animal husbandry, and fisheries industry. Okay. இது வந்து ஐசிடி வந்து அக்ரிகல்ச்சர், அதே மாதிரி அதுக்கு இன்க்ளூட் ஆகுது என்ன ஃபிஷரிஸ் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி ஒரு அனிமல் ஹஸ்பண்டரி, மிருகங்கள் பார்த்துக்கிற ஒரு இது இருக்குது. அப்ப அது அது எல்லாத்துக்கும் வந்து என்னது ஐசிடி தான் ஒரு ரெவல்யூஷனால் ஐசிடின்ற டெக்னாலஜி வந்திருக்கிறனால அந்த ஒவ்வொரு அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, அதே மாதிரி ஃபிஷரி இண்டஸ்ட்ரி அந்த மாதிரிகளுக்கு எஃபெக்டாக இருக்குது. பார்ப்போம் அதில் எப்படி எஃபெக்டாக இருக்குதுன்னு. ICT for farming. A range of automatic machines are available today to ease the work of the farmer who work hard in the field. These machines not only ease the work of the farmer but also enable him to produce high quality yields. Below are some of the machines used for agriculture in developed as well as developing countries.
நாங்க ஒரு வயல்ல ஒரு டே டு டே வேலைகளை செஞ்சுட்டு போக்குள்ளே இப்ப ஒரு புதுசு புதுசு மெஷின்கள் காணப்படுது இல்லையா? அது வந்து என்ன ஃபார்முக்கு தான் ஈஸியானு தருது. இப்ப வந்து இப்போ ஒரு அந்த மாதிரி மெஷின் வந்திருக்கிறனால வயல்ல வேலை செய்யறதுக்கு ஆட்கள் வந்து கொஞ்சம் குறைவாகுது. உம் அதே மாதிரி அது ஆட்கள் குறைஞ்சாலும் அந்த மெஷின் பயன்படுத்தி எங்களுக்கு நிறைய வேலைகள் சுருக்குன்னு செஞ்சு கொள்ள முடியும். அதே மாதிரி ஹை குவாலிட்டியா செஞ்சு கொள்ள முடியும். ம். இப்போ ஒரு மெஷின் வந்து இது வெள்ளாமை நாட்டி ஆஹ், எல்லாத்தையும் செஞ்சு உழுகி எல்லாம் செஞ்சு அந்த நெல் வர அளவுக்கு அவங்க செஞ்சு கொள்ள மெஷின் வந்து இருக்குது. ஸோ அப்ப அவனுக்கு வந்து பாருங்க இப்ப முந்தின அப்படி இல்லை கையாலத்தை நாட்டி ம் அதை விதைச்சு அதெல்லாம் செஞ்சு எல்லாமே செஞ்ச யாரு? ஃபார்மர். ஃபார்மும் அந்த அதுக்கு ஒரு விஷயம் பயன்படுத்துவாங்க. கரத்தை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மாடுகளை கொண்டு போய் இது அந்த ஒவ்வொரு விதைக்கிறதுக்கு ஒவ்வொரு பயன்படுத்திடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்பத்துல இருந்துச்சு. பட் இப்ப அப்படி இருக்குதா இல்ல நோ. இப்போ ஒரு மெஷின்கள் வந்து ம், இப்ப எல்லாம் டெவலப் ஆகி இருக்குது. அது பிகாஸ் ஆஃப் ஐசிடி இருக்கிறனால. ஆஹ், yes. அதே மாதிரி இப்போ குவாலிட்டியை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஏர்லியஸ்ட் ஆரம்ப காலத்தை விட இப்போ எங்களுக்கு நிறைய ஒவ்வொரு ப்ரொடக்டிவ் ஒவ்வொரு கொடி நெல்கள்னாலும் நிறைய நெல்கள் எங்களுக்கு விதைச்சு எடுக்க முடியும். அந்த சுச்சுவேஷன் பிகாஸ் ஆஃப் இந்த ஐசிடி இருக்கிறனால ஒரு மெஷின் வந்திருக்கிறனால குயிக் எல்லா வேலையும் குவாலிட்டியாக செஞ்சுட்டு போகுது. வேஸ்டேஜ் இல்லை. வேஸ்ட் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறல்ல. இது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி டெவலப்பிங் கண்ட்ரி மட்டும் இல்ல டெவலப் டெவலப்பிங் கண்ட்ரி மட்டும் இல்ல டெவலப் கண்ட்ரியும் யூஸ் பண்றாங்க. ஓகே. நீங்க உங்களோட வீட்டுல விவசாயம் செய்யறேன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க வயல்களுக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவங்களுக்கு நான் சொல்லும்போது விளங்கி இருக்கேன். சம்டைம்ஸ் இങ്ങനെ வயலுக்கு போகாத ஒரு பிள்ளையும் இருக்கலாம். சம்டைம்ஸ் வயது சைடுக்கு போயிட்டே இல்லாத பிள்ளைகளும் இருக்கலாம். எனிவே சம்டைம்ஸ் நீங்க போயிட்டு இருக்கலாம். போயிட்டு அதுல வேலைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறத கண்டு இருக்கிற பிள்ளைகளும் இருக்கலாம் இங்கே. ம் இதோ எனிவே ஆரம்ப காலத்துல நிறைய எல்லாமே விஷயங்கள் விவசாய சம்பந்தமா மனிதராகவே தான் செஞ்சாங்க. இப்போ ஒரு மெஷின்களால தான் எல்லாத்தையும் ஆஹ், எடுக்கிறாங்க. ம் ஓகே. பாருங்க எக்ஸாம்பிள் நம்பர் 1 மெட்டரலஜிக்கல் டிவைசஸ் பார்ப்போம். These devices are helpful in accessing in the weather, climate changes, rainfall, wind direction, etc. Such data are useful in deciding on the crop cultivation and harvesting times. பாருங்க இந்த மெஷினை வந்து பாருங்க அதுல வந்து என்ன அசஸ் பண்றாங்களா? காலநிலை மாற்றங்கள், அதே மாதிரி வானிலை, மழை மழை பெய்யறது அது அந்த மாதிரி விஷயங்கள் பொழிவு காற்றின் திசை போன்ற அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இந்த மெஷினால பார்க்க முடியுமா? ம்? இதெல்லாம் எங்களுக்கு என்ன இது மாதிரி டேட்டா எங்களுக்கு என்ன ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு விவசாய சம்பந்தமா ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இது ஒரு இந்த எக்யூப்மெண்ட் இந்த டிவைஸ் வந்து ஹெல்ப் பண்ணி தருது இல்லையா? ஓகே. அடுத்தது எக்ஸாம்பிள் நம்பர் 2 ஆட்டோமேட்டட் இன்செக்ட் கண்ட்ரோல் டிவைசஸ். இந்த மாதிரி பாருங்க. ஸோ டிஃபரண்ட் ஒரு எக்யூப்மெண்ட் இல்லையா? அதில் என்ன செய்வேலும் பார்ப்போம்.
With the help of these devices, we can minimize the harmful effect caused by insect. It displays on screen the direction and the density of insect population, its growth and movement. இப்போ இதில் வந்து பாருங்க ஒவ்வொரு என்னது ஒரு பூச்சிகளால ஒவ்வொரு இதால புழுகளால வர ஒவ்வொரு எஃபெக்ட்களை வந்து மினிமைஸ் பண்ணுது. இந்த மெஷினை வந்து போட்டு இருக்கும்போது அதில் பூச்சிகள் ஒவ்வொரு புழு அந்த மாதிரி விஷயங்கள் வாருது என்ன இதால குறைக்குது. ஸோ தட் வில் பி குட். நல்ல இல்லையா இல்லாட்டி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விவசாயம் பண்ணும்போது அது எல்லாத்துக்கும் இந்த ஒவ்வொரு மிருகங்கள்ல இது வந்துச்சுண்டா எஃபெக்ட் வந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து